வெல்கம் பேக் டு ஹவுஸ் வைஃப் சேனல். எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து இந்த செடி பாருங்கள், இந்த செடின்னு சொல்ல பாருங்கள், இந்த மரக்கன்று நீர்க்குமிழின்னு சொல்லுவாங்க, பன்னீர் பழம்னு சொல்லுவாங்க, ரோஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. நம்ம தம்பி யாரும் கொடுத்தது தான் 345வது மரக்கன்றாக நட்டு வைக்கலான்னு இருக்கோம். இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லேக், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த லேக் வந்து நான் முன்னாடி சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போயிருக்கேன். அப்புறமா டோட்டலாக காஞ்சி போய் ஒரு ஓப்பன் லேண்டாக லைக் வறண்டு போன லேண்டாகவும் பார்த்துருக்கேன். போன வருஷம் நான் சொன்னேன்ல, ஓசூரில் வந்து ஒரு 17 வருஷம் கழிச்சு பெருசாக ஒரு மழை பெஞ்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மழை பெஞ்சதால் இது ஃபில்லாக இருக்குது போல இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ அடிக்கடி பெய்கிற மழையில் இது கொஞ்சம் ஃபில்லாக நிற்கிது போல இருக்குது. ஏன்னா தெரியுது, இந்த பக்கம் பார்த்தோன்னா இந்த செவத்தில் வந்து தண்ணி இது வரைக்கும் இந்த லெவல் வரைக்கும் அந்த மாதிரிலாம் தெரியுது இங்கே. அது இல்லை தண்ணி இல்லை, அது பெயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது. ஸோ ஹோல்ஸாக போட்டிருக்காங்க. மேபி தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா அந்த பக்கம் போகிறதுக்காக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் தள்ளி அந்த பக்கமாக போயிட்டு அங்கெல்லாம் கொஞ்சம் மரம் லைட்டாக வளர்ந்துருக்கு பாருங்க, அந்த மாதிரி கொஞ்சம் சர்ஃபேஸில் போய் வைக்கலான்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஏன்னா இந்த இடத்துல நான் வச்சதில்லை இது வரைக்கும், இது தான் ஃபர்ஸ்ட் டைம் வைக்க போகிறேன். ஸோ லொக்கேஷனை பார்த்து ப்ரிஃபர்டாக வைக்கணும். அது மாடு சாப்பிடாம வளர்ந்துருச்சுன்னா, ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சுன்னா அப்புறம் நான் இங்கே இன்னும் ஒரு மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 வைக்க போகிறேன். ஸோ அதுதான் இன்றைக்கி நான் இந்த வ்ளாகில் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் என் வீட்டில் வந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில். நான் வேறு ஒரு ரூட் வழியாக, அந்த ராயக்கோட்டை ரோடு ஒன்று இருக்குது, அந்த ரூட் வழியாக போய் இப்படி கிளம்புற ரூட்லேயே வருவேன். வரும்போது நான் கவனித்தேன், போன தடவை ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரும்போது கவனித்தேன், இங்கே ஒரு லேக் இருக்கே, இதில் நம்ம வைக்கலாமே, வச்சு பார்க்கலாமே அப்படின்னு. இன்னும் ஒரு இடத்துல ஒரு மாதிரி சாயில் இருக்கும். ஒரு சாயிலில் வந்து சில மரக்கன்றுகள்லாம் சூப்பராக வளரும். அதனால் இல்லை, அந்த தண்ணியில் வந்து ஒரு தண்ணி பம்ப் பார்க்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நான் அதை பார்த்துட்டு கொஞ்சம் டைவர்ட் ஆகிட்டேன். ஸோ அதனால் இந்த பக்கம் வச்சு பார்ப்போமே, டிஃப்ரெண்ட் மரக்கன்றுகள் வச்சு பார்க்கலாம். சில மரக்கன்றுகள்லாம் சூப்பராக ஹெல்த்தியாக வளர சான்ஸ் இருக்குது. அப்படி வளர்ந்துச்சுன்னா அந்த மரக்கன்றையும் நிறைய இங்கே வைக்கலாம், அதோட இனம் கொஞ்சம் அதிகமாகட்டும்னு பார்க்குறேன். இப்போதைக்கு பார்த்தோன்னா இந்த லேக்கை சுற்றி வந்து இந்த இடத்துல வந்து புங்க மரக்கன்றுகள் நல்லா கண்ணுக்கு தெரியுது. நிறைய பேர் புங்க மரக்கன்று நிறைய சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு அந்த பவுண்டரியில். அது ரோடோரத்தில் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியல, புங்க மரம் அதுலேருந்து விதைகள் நிறைய விழுகும். அதில் சில இது பிழைக்கும், சில இது பூச்சிக்கு வந்து சாப்பாடாக மாறிடும். அந்த பொழைச்சது வந்து அப்படியே அந்த அந்த சர்ஃபேஸில் அப்படியே வளர ஆரம்பிக்கும். அது பெருசாக ஒன்றும் கவனிக்கணும் அவசியம் இல்லை, தானே வளரும் அது. ஸோ எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து இது நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ இப்போ நான் புங்க வைக்க போகிறதில்ல, நீர்க்குமிழின்னு ஒரு மரக்கன்று தான் முன்னாடி சொன்ன மாதிரி வைக்க போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வெட் சாயில் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு அந்த தம்பி அருண் கொடுத்து அவனோட வீட்டில் சூப்பராக வளர்ந்துருக்கு. அதனால தான் நானும் இங்கே வைக்க போகிறேன். நான் இதுக்கு முன்னாடி நிறைய டிஃப்ரெண்ட் பிளேஸில் வச்சுருக்கேன், எங்கேயுமே வந்து நீர்க்குமிழி வந்து பொழைக்கல. ஐதர் மாடு சாப்பிட்ரும், ஏன்னா அந்த இலைகள் அவ்வளோ நல்லாயிருக்கும், சாப்பிட்ரும். இல்லைன்னா வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டே இருக்கும். ஒன்றே பொழைச்சிருக்கு, கரெக்டு. மகாபிரபுன்னு ஒருத்தர் இருக்கார், இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர். ஒரு இடத்துல நட்டு வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் அவர் வேலி போட்டு அதை பத்திரமா பார்த்துட்டு இருக்காரு அந்த நீர்க்குமிழியை. அது வந்து எனக்கு தெரிஞ்சு 24வது மரக்கன்றுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி என்னோட பிளான்டிங் ஜேர்னியில் ஃபஸ்ட்டு சர்வே ஆன பிளான்ட் அதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தது 27வது நான் பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ அதை நட்டு வச்சுட்டு கொஞ்ச நாள் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நான் பராமரிக்கிறத பார்த்துட்டு அந்த மகாபிரபு வந்து இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், இந்த ஏரியா நான் இங்கே தாங்க இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி வளர்த்துட்டு தான் இப்போ வளர்த்துட்டு இருக்காரு. ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிருக்காரு எனக்கு, சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ நீர்க்குமிழினை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 10 மரக்கன்று வச்சிருப்பேன் நினைக்கிறேன். இந்த டோட்டல் ஜேர்னியில் இது வரைக்கும் 345 வைக்க போகிறேன் இதில். அதில் வந்து இது வைக்க போகிறேன். ஸோ அந்த 10ல் எனக்கு தெரிஞ்சது ஒன்று தான் இது வரைக்கும் சர்வே இருக்குது. இப்போ நான் இதை வைக்க போகிறேன். இது சர்வே தானே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். லெட் மீ டர்ன் தி சைக்கிள். ஸோ இந்த பக்கம் பாதை எனக்கு போனது கிடையாது, ஆனால் ஒரு மண் பாதை தெரியுது. ஸோ கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அந்த பக்கம் வைக்கலான்னு முடிவு பண்ணது, இங்கே பாதை இருந்துச்சுன்னா போய் பண்ணலான்னு. ஸோ அஃப்கோர்ஸ் பாதை இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாதை. ஸோ இந்த இடத்துல இருக்கிறவங்க யாராவது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி சான்ஸ் இருந்ததுன்னா, நீங்கள் எப்போயாவது இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த செடி கூட தண்ணி ஊற்றலாம். அது எந்தளவுக்கு சாத்தியம்னு தெரியல, பட் நம்ம எப்போயாவது மீட் பண்ணோம், பேசுகிறோன்னு அப்போ உங்களுக்கு லொக்கேஷன் காமிக்கிறேன், அப்போ கூட நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து ஒற்றடி பாதை இல்லை, ஒரு டிராக்டர் போகிற மாதிரி பாதை இருக்குது. சம்டைம்ஸ் டிராக்டரு இது கார்லாம் கொண்டு வந்து இந்த மாதிரி லேக் பக்கத்தில் வச்சு வாஷ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாதை தான் இருக்குது. நிறைய பறவைங்க கத்துற சத்தம் கேட்குது, அவங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. டிஃப்ரெண்ட் பறவைகள் இருக்குது போல கிணத்துல. பாருங்கள், குயில் மாதிரி சத்தம்.
மைனாவோட சத்தம் கேட்குது. நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு வேறு ஏதோ பறவை சொல்லுது. அது எந்த பறவைன்னு தெரியல. சூப்பராக இருக்குல்லங்க இந்த இடமே. ஸோ நம்ம ஒரு லொக்கேஷன் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஓரளவுக்கு மாடு இந்த இடத்துக்கு மேய்க்க மாட்டாங்கன்னு மாதிரி ஒரு கெஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் வைக்க போகிறேன். பட்டர்ஃப்ளைஸ் எவ்வளோ இருக்குன்னு சூப்பராக இருக்குது. இங்கே வந்து தண்ணி ஃப்ளோ ஆகுது, இங்கே ஃபில் ஆகிட்டுருக்கு. ஸோ டெஃபினட்டாக அது ஃபில் ஆச்சுன்னா இது ஓவர் ஃப்ளோ ஆகி அது ஃபில் ஆகும். சூப்பர், நல்ல விஷயம் தான். இந்த தண்ணி ஃபில் ஆச்சு, நல்ல விஷயம் தான். இதெல்லாம் இப்போ காஞ்சிருக்கு, விச் மீன்ஸ் கண்டிப்பாக வறண்டு போய் கிடந்திருக்கு. இப்போ மறுபடியும் மழை பெஞ்சு மறுபடியும் ஃபில் ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், இதெல்லாம் இப்போலாம் காஞ்சிருக்கு பாருங்கள், தண்ணிக்குள்ளே வளர்ந்து காஞ்சிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் வீக்காக அதுவே அப்ரூட் ஆகிடும், அதுவே வெளியே வந்துடும். நான் இந்த மாதிரி இதை தான் பிச்சை எடுத்து வேலி மாதிரி போடுவேன் நம்மளாம். இப்போ கூட இங்கே அதுவும் தோணுது, அங்கங்கே கிடக்குது பாருங்கள், சுற்றி சுற்றி கிடக்கு பாருங்க. அங்கேருந்து எடுத்து போட்டுக்கலாம். ஸோ அந்த தண்ணி ஊருக்கு அந்த கொட்டுற சத்தமே நல்லாயிருக்குங்க கேட்குறதுக்கு. சில டைம் பிஸியான ஒரு லைஃப்லேருந்து இந்த மாதிரி சைலண்டான பிளேஸ் வரும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி சவுண்டுங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நிழல் கடியில் ஒரு மரத்து கீழே உட்காந்து என்ஜாய் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், ஒரு புங்க மரங்கன்று சூப்பராக வந்துட்டுருக்கு. இலைகள்லாம் விழுந்து மறுபடியும் அப்புறம் ஆரம்பிக்குது. கீழேருந்து ஒரு ரூட்லேருந்து புதுசாக வந்திருக்கு. ரொம்ப காஞ்ச மரங்கள் தான் ஃபுல்லாக. ஓகே, சூப்பர். ஸோ நான் வந்து இந்த லொக்கேஷன் வைக்கலான்னு பார்க்குறேன். இங்கே இதில் வைக்கலாம் பார்க்குறேன். இது வந்து கிளிஃப் மாதிரி இருக்குது. ஸோ தள்ளி ஒரு 2 அடி 3 அடி தள்ளி இங்கே வச்சோன்னா அப்புறம் அங்கே இருக்க கொஞ்சம் குச்சிகளை வச்சு வேலி போட்டுடலாம் ஈஸியாக. வேலிக்கு எனக்கு பிரச்சனையே கிடையாது, அவ்வளோ இருக்குது. ஏன்னா நட்டு வைக்கிறது மட்டும் முக்கியம் இல்லைல்ல, அது ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுட்டு போடணுன்னா அதுக்கு பாட்டு தானாக வளர ஆரம்பிக்கும். கீழே ஈரோ இருந்தாலே போதும், வேர் வந்து பேசேஜ் மாதிரி போகிறதுக்கு அந்த மண் சாஃப்டாக மாய்ஸ்டாக இருந்தாலே அதுவே தானாக உள்ளே போய் தேவையான இதை எடுத்துக்கும். மேலேருந்து சன்லைட்டு, கீழேருந்து தண்ணி, அதுபோல் வளர ஆரம்பிச்சிடும். ஸோ ஐ திங்க் இந்த லொக்கேஷன் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இங்கே பூங்கா வளர்ந்தது நம்பிக்கையில் இது பக்கத்தில் இங்கே வச்சா நல்லாயிருக்குன்னு தோணுது. வச்சு பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் பெரிய மலைகள்னு ஒரு மழைன்னு சொல்லி ஒரு 2 இப்போது அக்டோபரில் இருக்குமா, நவம்பரில் டிசம்பர் வரைக்கும் மழைகள் வரும். அந்த மழைகள் பெஞ்சாலும் இது ஃபுல் ஆக சான்ஸ் இல்லை. ஸோ அந்த நம்பிக்கையில் வச்சு பார்ப்போம். ஸோ நான் மறுபடியும் இதே பேசிட்டுருக்கேன். ஓகே, நான் இங்கே தான் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் அது ரீல்ஸில் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வீடியோ முதல்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போட்ட வீடியோஸில் தப்பு இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நல்லா இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்டு நம்மள மாதிரி இயற்கை லவர்ஸ் யாராக இருந்தாங்கன்னா மறக்காமல் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம என்ஜாய் பண்ணுறது அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.